வணக்கம். சில விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க. நான் பேசிக்காகவே நான் அத்லெட்டர் தான், சரிங்களா? என்ன பொய் சொல்கிறேன்னு கூட நினைப்பிக்கலாம் நீங்கள்லாம். பொய் சொல்கிறேன் அந்த ஆளு. நான் பேசிக்காக அத்லெட்டர். ரன்னிங் ஓடுவேன். நான் 100 மீட்டர் ஓடுற ஆள். 1500 மீட்டர் 800 மீட்டர் ஓடுவேன். லாங் டிஸ்டன்ஸ் 5 கிலோமீட்டர் ஓடிக்கிறேன். இப்போ 15 கிலோமீட்டர்லேயும் ஓடி வின் பண்ணிக்கிறேன். 42 கிலோமீட்டர் சென்னையில் ஓடி இருக்கிறேன். 100 மீட்டரில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு தான். 400 மீட்டரும் கிட்டத்தட்ட எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு. ஜோனல் நான் தான், டிவிஷனல் நான் தான், டிஸ்ட்ரிக்ட் நான் தான். ஹை ஜம்ப்பு நல்லா தாண்டுவேன், லாங் ஜம்ப்பும் பண்ணுவேன். நான் சாம்பியன்ஷிப்பு அடிச்சிருக்கிறேன். அதனால் எனக்கு நான் என்ன மாதிரியே தயவுசெய்து நான் சொல்லிக் கொடுக்குற மாதிரியே முயற்சி செய்யாதீங்க. பார்த்துக்குங்க, டெக்னிக்கல் தெரிஞ்சுக்குங்க. இப்போ நோபால் அடிக்கடி வருது, சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை முயற்சி செஞ்சு பாருங்கள், செட்டானா பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பெவிலியன்லேருந்து கிட்டத்தட்ட ஸ்டெம்புலேருந்து 20 மீட்டரோ இல்லை 25 மீட்டரோ 15 மீட்டர் தூரமாக போய் 40 அடி 50 அடியிலேருந்து ஒடியாருவீங்க. லைன் பால் வராது, ஒய்டு போகு. அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நிறைய பேர் கார்டு ஓவர் ஸ்டிக்கு இல்லைன்னா அரௌண்ட் ஸ்டிக் எடுத்து போடுவீங்க. அதான் பண்ணுவீங்க, வேறு எதுவுமே பண்ண மாட்டேங்க. வேறு என்ன பண்ணுவது? ஒன்றும் நல்லா டெக்னிக்கலாக வரணுன்ட்டு கரெக்டாக ஸ்டிக்கை பார்த்து போடுறது, ஏர் கரெக்ட் ட்ரை பண்ணுவீங்க. அப்போ லோ ப்ளஸ் புல்டாஸ் வரும், ஓவர் பிச் பால் அடிக்கிற மாதிரி வந்துடும். அது நிறையா பேர் நீங்கள் தவறு பண்ணுறீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் நிறையா தவறு பண்ணுவீங்க தெரியும். சரியான கோச்சுக்கிட்ட போனீங்கன்னா, அகாடமி போனீங்கன்னா எல்லாம் அவங்க ஒரு 20 வயசுக்குள்ளே தான் சொல்லி தருவாங்க. அதுக்கு மேலேயெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் காசு கட்டுறதால வேஸ்ட் ஆயிடும். எல்லாம் காசு அதிகமாக போயிட்டு தான், வீணாக போயிட்டு தான் நீங்கள் வருவீங்க. லோக்கலில் பெரிய உங்களுக்கு முன்னால் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இருந்தால் கேட்டுக்குங்க, சரிங்களா? என்னோடய தூரமாக நோபல் அது இதுன்னு வந்துன்னா என்ன பண்ணுவேன்னா, நான் சிஸ்டமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, நான் சொல்கிறேன் என்னதை. இதை ஸ்டிக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் ஸ்டிக்குன்னா இங்கேருந்து 4 ஸ்டெப்பு அப்படி நல்லா கவனிங்க. இதான் ஸ்டெப்பு. நீங்கள் ஸ்டெப்பு போடுறது வேறு, இந்த மாதிரி தான் ஸ்டெப்பு போடணும். நல்லா கவனிங்க. இங்கே பாருங்க, 4 ஸ்டெப்பு. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பு இங்கே இருக்குது. இன்னொரு ஸ்டெப்பு வேணால் இப்படி போய்க்கலாம். போயிட்டு இங்கேருந்து நான் போடுவேன் இப்படி. ஃபாஸ்ட்டு உங்களுக்கு அந்த க்ரோத்து ஒடியாந்து போகிற க்ரோத்து அதில் வந்துடும். நான் ஒடியாராதீங்க. நான் லாங் ஜம்ப்பு, ஹை ஜம்ப்பு, ரன்னிங்கு எல்லாம் இருக்கிறதுனால நான் ஓடுற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குது. என்ன மாதிரி ஓடி அதை கீழே வந்துடாதீங்க. உங்களுக்கு என்ன ஸ்டெப் வருதோ அப்படி ஓடுங்க. பக்காவாக வரும், ஃபாஸ்ட்டும் வரும், கரெக்டாக வரும் பால். இன்னும் கொஞ்சம் நான் ஸ்லோவாக போடணும்னா கொஞ்சம் ஸ்லோவாக, சரிங்களா? இன்னும் கொஞ்சம் மெதுவாக போடணும்னா இவ்வளோதான். நான் அப்படி தான் பண்ணுவேன். உங்களுக்கு நீங்கள் இது பின்பற்றினா பட்டுங்க, இல்லைன்னா உங்களோட பிரியம். இங்கே இருந்தாலும் ஒடியார தேவையில்லை. நீங்கள் ஓடுறதுல தான் கவனம் இருக்குது, வேறு எதுலேயும் கவனம் இருக்காது. இங்கேருந்து மாங்கன்னு ஒடியாருவீங்க. ஸ்டெப் அவுட் ஆகுது, நோ பால் வரும், ஒய்டு வரும், சரியாக ஒடியார முடியாது. ஓட நம்ம கரெக்டாக ஓடுமா இருக்குது. அதனால இவ்வளோ தூரமாக தேவையில்லை. இப்படி தான் நிறைய பேர் இருப்பீங்க. பக்கத்தில் நின்று ஓடுக்கலாம். உங்களுக்கு ஒய்டு எதுவும் வராமல் தான் எங்கே நின்று ஈஸியாக கூட்டு போயிடலாம். கேட்டங்களா? ஏதோ ஒரு பயன் இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்க.